السلام बोलना वालेकुम सलाम। जी इंशाल्लाह कैन यू स्टार्ट बोलना ओके। أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. கண்ணியமான ஆசிரிய பெருமக்களே, ரொம்ப நாளாக இந்த எம்எஃப்இ அடியில் கிளாஸஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப நாட்களாக நீண்ட நாட்களாக சொல்லப்பட்டுக்கிட்டே வந்துச்சு. சரியான ஒரு அவகாசம் கிடைக்காம இருந்துச்சு வேலையின் காரணமாக. தற்பொழுது சரி ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கே, நம்ம அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக ஒரு முயற்சி பண்ணி சரி தஃப்சீரை முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரத்துல் ஃபாத்திஹா அதனுடைய தர்ஜுமாவும் தஃப்சீரும் மட்டும் ரொம்ப எளிமையாக ரொம்ப லேசாக புரிகிற மாதிரி ஏதோ அது வந்து ஒரு பெரிய ஒரு சமுத்திரம். சூரத்துல் ஃபாத்திஹா பொதுவாகவே தஃப்சீருங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம். அதிலிருந்து ஏதோ ஒரு சின்ன நமக்கு உள்ள டேக்அவே என்ன நம்ம பண்ணிக்க முடியும், நமக்கு எந்த அளவுக்கு அது தேவை அப்படிங்கிறது முதல் கட்டமாக புரியலாம் அப்படின்னு செய்யப்பட்ட ஒரு முயற்சி தான் இது. இதில் நான் ஆக்சுவலாக இது எப்படின்னா, சூரத்துல் ஃபாத்திஹான்னா அதில் ஒவ்வொரு ஆயத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுடைய அந்த ப்ரனன்சியேஷன், அதனுடைய உச்சரிப்புகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு இதே சேம் ஃபைல்லே இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தர்ஜுமா தஃப்சீர் எப்படி இருக்கும், இதை வந்து நம்ம ஸ்கூல் ஃபீல்டில் இருக்கிறனால, டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால இதை எப்படி அதோடு நம்ம கனெக்ட் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ஆக்சுவலாக சூரத்துல் ஃபாத்திஹா மாத்திரமல்ல, பொதுவாக தஃப்சீருங்கிறது அது ஒரு அரபி வார்த்தை. விளக்க உரை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். கமெண்ட்ரின்னு சொல்லலாம், அல்லது இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம், எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில். ஸோ இதனுடைய அந்த குரானுடைய வசனங்கள், அந்த குரானுடைய வசனங்களை விளக்கத்தோடு நம்ம தெரிந்து கொள்வதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, ஃபஸ்ட்டு விஷயம், அதாவது குரானை நம்ம ஆழமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். டீப்பனிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த குரான். குரானை அப்போ தான் தெரியும். நம்ம இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறது மத்தன் அப்படின்னா அந்த ஒரிஜினலாக உள்ள டெக்ஸ்ட்டை நம்ம ஓதுறோம். பட் அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. அந்த ஒவ்வொரு மீனிங்க்கும் ஒரு ரீசன் இருக்குது. இது என்ன வெறுமனே ஜஸ்ட் அந்த டெக்ஸ்டினுடைய மீனிங் மட்டும் அல்லாமல் அதனுடைய ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. அது புரிஞ்சாதான் நம்ம வந்து நம்முடைய தொழுகையில் அந்த ஒரு உயிரோட்டமாக ஸ்பிரிச்சுவலி எப்படி சஹாபாக்களுடைய தொழுகை இருந்துச்சு அந்த மாதிரி கொண்டு போக முடியும். ஸோ எவ்ரி டீச்சர்ஸ், ஒவ்வொரு டீச்சரும் அந்த கனெக்ஷனோடு இருக்கும்போது தான் தங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து அந்த மாதிரி உருவாக்க முடியும். ஸோ நம்ம தஃப்சீருங்கிறது வெறுமனே தஃப்சீர் அப்படின்னு இல்லாமல் அதை எப்படி நம்ம வந்து இதை நம்முடைய இந்த டீச்சிங் ஃபீல்டில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறது தான் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரெண்டாவது விஷயம் அப்படின்னா, கைடன்ஸ் ஃபார் டெய்லி லைஃப் அண்ட் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ். நம்முடைய தினசரி வாழ்க்கைக்கும் நம்முடைய மார்க்கம் சார்ந்த அந்த விஷயங்களுக்கும் இது தஃப்சீர் நம்ம தெரிந்து கொள்வது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதே போல் மூணாவது விஷயம் பார்த்தோம்னா, நிறைய தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதை பற்றி ஒரு புரியாத செய்திகள் இருக்கலாம் குரானை பற்றி, அல்லது அது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி, வரலாறுகளை பற்றி. தஃப்சீரை தெரிந்து கொள்ளும்போது அந்த ஒரு புரிதல் இல்லாத தன்மை நீக்கப்பட்டு ஒரு புரிதலோட விளக்கத்தோடு நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். அது தெரிந்து கொள்வதனால நமக்கு அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கனெக்ஷன், அந்த அப்தியத்துங்கிறது நாம ரப்புங்கிறது அவன். ஸோ அவன் தான் படைத்தான், நாம் வந்து படைக்கப்பட்டவர்கள். அவன் ஹீ இஸ் அ கிரியேட்டர், வி ஆர் த கிரியேஷன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, அல்லாஹ் மேலே உள்ள வலுவான ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்படும். அதுக்கு இது ஒரு பெரிய தொடர்பாக இருக்கும் தஃப்சீர் அப்படிங்கிறது. அப்புறம் இஸ்லாத்தினுடைய வரலாறுகள், ஒவ்வொரு சம்பவங்கள், சூரா கஹ்ஃப் நம்ம நார்மலாக வெள்ளிக்கிழமை ஓதுறோம் அப்படின்னா அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அதை எப்படி நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம எப்படி அதில் உள்ளது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து இந்த தஃப்சீரை தெரிந்து கொள்வதன் மூலமாக குரானில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா குரானுங்கிறது நமக்கு லைஃப் லாங் இன்றியமையாதது. நம்ம எப்படி அதோட ட்ராவல் பண்ணணும். குரானை ஜஸ்ட் ஓதிட்டு மட்டும் போகிறோம். ஃபஜ்ரானா சூரா யாசின் ஓதுறோம், மகரிபில் சூரா வாக்கியா ஓதுறோம். இந்த மாதிரி இடைப்பட்ட சந்தர்ப்பங்கள் அக்கேஷனலி மற்ற சூறாக்கள் ஓதுறோம். சில பேர் கணக்கு வச்சு ஜுசு வைஸ் ஓதுறோங்கிறப்ப ஜஸ்ட் ரிசைட்டிங் மட்டும் போதுமா அப்படின்னா அது பத்தாது. அப்போ நம்ம அந்த தஃப்சீருங்கிறத உள்வாங்கும் போது தான்
அது நம்முடைய டெய்லி லைஃப், மெயினாக நம்முடைய லைஃப்பில் நம்ம கிட்ட இருக்கும்போது தான் நம்ம அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். குறிப்பாக நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கம்யூனிட்டி நம்ம முன்னாடி இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி அப்படிங்கிறவங்க அவங்க ஒரு விதை போல, விதை போல. அப்ப அந்த விதைக்கு நம்ம என்ன குடுக்குறோமோ, அந்த எந்த விதைய நம்ம போட்டு, அத எவ்வளோ பக்குவமா நம்ம பராமரித்து வளர்க்கிறோமோ, அதை பொறுத்து தான் அதனுடைய செழிப்பு உண்டாகும். அதிலிருந்து ஆயிரக்கணக்கான விதைகள் உண்டாகும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆசிரியர்கள் பல நாள் பல வருடங்கள் கல்வித்துறையில அனுபவத்தோட இருக்கிறோம். அப்ப நமக்கு இன்னும் அது ஷைனிங் ஆகணும், இன்னும் ஒரு பெரிய ஒரு குவாலிட்டியோட அடையணும் அப்படின்னா, நமக்கும் அல்லாஹ்வோட உள்ள தொடர்பு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது தான், அது நமக்கு இன்னும் கிடைக்கும். இப்ப நமக்கும் அல்லாஹ்வோட இருக்கக்கூடிய தொடர்பும் இன்னும் வலுப்பெறுவதற்கு தான் இந்த தஃப்சீர்ங்கிறது. தஃப்சீர்ங்கிறது ஜஸ்ட் ஒரு நாலேட்ஜ் மட்டுமல்ல. சரி ஒரு விஷயத்த தெரிஞ்சுப்போம். இது இப்படி நடந்திருக்கு, இது அப்படி நடந்திருக்கு அப்படின்னு அ அது ஒரு இன்ஃபர்மேஷன கேதரிங் பண்றது அல்ல. ஒரு தகவலை சேகரிப்பது அல்ல தஃப்சீர் அப்படிங்கிறது. தஃப்சீர் அப்படிங்கிறது என்னன்னா, அது நம்முடைய டே டு டே லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சஸ ஏற்படுத்தும். நம்முடைய எந்த துறையில நம்ம சேர்ந்திருக்குமோ, அது வந்து கல்வித்துறையா இருந்தாலும் சரி, அல்லது மற்ற வேற துறைகள்ல நம்ம இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் இது கைடன்ஸ் பண்ணும். இது ஒரு வழிகாட்டுதல குடுக்கும். நம்ம குரானை தெரிந்து கொள்வது, தஃப்சீரை தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாரி தஃப்சீருடைய நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய, விளங்கிக் கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய நோக்கங்கள்ல ஏராளமாக இருக்குது. அத அதுல ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இந்த பாயிண்ட்ஸ். இப்ப நான் டைரக்ட்டா டாபிக்குக்கு வந்துடுறேன். சூரத்துல் ஃபாத்திஹா. குரான்ல 114 சூரா இருக்கு. 114 114 சூறாக்கள். 114 சூறா இருக்குது. குரான்ல சாப்டர்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த சூறாக்கள்ல ஒவ்வொன்னுக்கும் ஒரு விதமான ஒரு சிறப்பு இருக்கு. சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பு என்ன? இது அநேகமா பல தடவ நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பு ரைட் சைடுல நான் அரபிக்ல உள்ள டெக்ஸ்ட் குடுத்திருக்கேன். திர்மிதியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருக்க, எல்லா சூறாக்களை காட்டிலும் சிறப்பு இதுக்கு அதிகம். ஏன்னா நபிசா சொன்னாங்க, "வல்லதி நஃப்ஸி பியதிஹி" யாருடைய கைவசம் என்னுடைய உயிர் இருக்கிறதோ, அவன் மீது சத்தியமாக, "மா உன்சிலத் ஃபித் தௌராத் வலா ஃபில் இன்ஜீல்" இதுவரைக்கும் தௌராத் வேதத்திலேயோ, இன்ஜீல் வேதத்திலேயோ, வலா ஃபிஸ் ஜபூர் ஜபூர் வேதத்திலேயோ, வலா ஃபில் ஃபுர்கான் ஃபுர்கான் சொன்னா குர்ஆன். குர்ஆன்லயே இதை போல ஒரு சூரா இறங்கல மிஸ்லஹா இதை போல ஒரு சூரா இறங்கவே இல்ல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஸ்பெஷலான ஒரு சூறா தான் சூரத்துல் ஃபாத்திஹா அப்படிங்கிறது. இது ஒரு சிறப்பு. அப்ப இதுவரைக்கும் 4 வேதங்கள் வந்திருக்கு நமக்கு. இந்த 4 வேதங்கள்ல தௌராத், இன்ஜீல், ஜபூர், ஃபுர்கான். லாஸ்ட் அண்ட் ஃபைனல். ஃபுர்கான் மீன்ஸ் நத்திங் பட் குர்ஆன். அப்ப இதுல இந்த மாதிரி ஒரு சூறாவே வரல அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்படி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து சபுல் மசானி அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வலகத் ஆதைனாக சபஅம் மினல் மசானி வல் குர்ஆனில் அஸீம். சூரத்துல் ஹிஜ்ர்ல வெர்ஸ் நம்பர் 87ல வருது. சபுல் மசானி அப்படின்னு ஒரு வார்த்தை அல்லாஹ் தஆலா யூஸ் பண்றான். அது என்ன சபுல் மசானி அப்படின்னு சொன்னா, 5 வேளை தொழுகைகள். திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய ரிப்பீட்டட்லி ஓதப்படக்கூடிய இந்த சூரா அப்படின்னு சொல்லப்படுது. அதுல என்ன ரிப்பீட்டட்லி அப்படின்னா, நம்ம தினசரி ஃபர்தான தொழுகை 5 வக்து தொழுவுறோம். ஃபஜ்ர், ظுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா. இந்த 5 வக்துல ஒவ்வொரு டைமும் நம்ம எத்தன தடவ இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவ ஓதுறோம் அப்படின்னா, டோட்டலி 17 டைம்ஸ் நம்ம ஓதணும். திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய, திரும்ப திரும்ப ரிப்பீட்டட்லி நம்ம அத ஓதிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வக்துலயும். அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா எல்லா தொழுகையிலுமே நம்ம ஓதுறோம் ஃபர்தான தொழுகையில. ஸோ ஒரு நாளைக்கு மினிமமா 17 தடவ நம்ம சூராவ ஓதுறோம். ஸோ இதுக்கு 2வது சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சபுல் மசானி திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடியது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்தது இதுக்கு வந்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, 2 ஒலிகள் அப்படின்னு சொல்லப்படுது. நான் எல்லாமே ரொம்ப டைரக்ட் டூ த டாபிக் கொண்டு வரேன். ரொம்ப டீட்டெயில் இல்லாம டைரக்ட் டு த டாபிக் நான் கொண்டு வரேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதாவது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். அவங்க சொல்லி காமிச்சாங்க, பைனமா ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் காயிதுன் இன்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஜிப்ரீல் ஸலாம் அவங்க இருக்கும்போது ஒரு சவுண்ட், ஒரு கடுமையான சத்தம் ஒண்ணு கேட்டுச்சு. நகீதன், நகீத் அப்படின்னு சொன்னா அஸ்ஸௌத்துல் ஷதீத், ரொம்ப ஒரு ஹெவி சவுண்ட் ஒண்ணு கேட்டுச்சு. அப்ப என்ன சவுண்ட் அப்படின்னு சொன்னா, அதுதான் ஃபுத்திஹல் யௌம் வலம் யுஃப்தஹ் கத்துன் இல்லல் யௌம். ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கு. அந்த கதவு இதுவரைக்கும் அது வானத்துல திறக்கப்படல. அப்ப சொன்னாங்க, ஃபநஸல மின்ஹு மலக்.
அந்த கதவுலிருந்து ஒரு மலக்கு ஒருத்தவங்க வந்தாங்க. ஃபகால ஹாதா மலக்குன் நஸல இலல் அர்த். இவர் எப்படிப்பட்ட மலக்குன்னா, இவர் இப்பதான் பூமிக்கு வரார். லம் யன்ஸில் கத் இல்லல் யௌம். இன்னைக்கு தான் வராரு. இதுக்கு முன்னாடி இவர் வந்ததே இல்ல. அப்ப சொன்னாங்க ஃபசல்லம் வகால். அப்போ அவங்க வந்து சலாம் சொல்லிட்டு சொன்னாங்க, அப்ஷிர் பின் நூரைன். 2 விதமான ஒளிகள். நூர் அப்படின்னா ஒளி, பிரகாசம். அது உங்களுக்கு 2 கொடுக்கப்பட்டிருக்கு. ஊதீதஹுமா லம் யுதஹுமா நபிய்யுன் கப்லக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அந்த மலக்கு சொல்றாங்க, இதற்கு முன்னாடி எந்த நபியும் கொடுக்கப்படாத ஒரு 2 ஒளிகள், 2 பிரகாசங்கள், 2 லைட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு என்ன? ஃபாத்திஹத்துல் கிதாப். இந்த ஃபாத்திஹத்துல் கிதாப்னா சூரத்துல் ஃபாத்திஹா ஒண்ணு. வ கவாத்தீமு சூரத்தில் பக்கரா. சூரத்துல் பக்ராவில் இருக்கக்கூடிய இறுதி வசனங்கள். லன் தக்ரா பிஹர்ஃபின் மின்ஹா இல்லா உதீதஹு. அப்ப இத ஓதிட்டு நீங்க என்ன அல்லாஹ் கிட்ட கேட்கிறீங்களோ அதை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னான். சோ அதுதான் முதலாவது என்ன? ஃபாத்திஹத்துல் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா. இது ஒரு ஒளி. இரண்டாவது வ கவாத்தீமு சூரத்தில் பக்ரா. சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய அந்த இறுதி வசனங்கள் இருக்கே இது. சோ இந்த சூராக்கு சிறப்பு நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்கு. சூரத்துல் ஃபாத்திஹா இருக்குது. முழு குர்ஆனுடைய அந்த சாராம்சமும் சூரத்துல் ஃபாத்திஹாவுல இருக்கு. முழு குர்ஆனுடைய சாராம்சமும் சூரத்துல் ஃபாத்திஹாவுல இருக்கு. அதேபோல சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கு. அந்த சூரத்துல் ஃபாத்திஹா அப்படிங்கிறது அதனுடைய முழு விஷயங்களும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குள்ள இருக்குது. இப்படியாக சொல்லப்படும். அப்ப அந்த சூரத்துல் ஃபாத்திஹாங்கிறது அனைத்தையும் உள்ளடக்கிய, ஒன்றுபடுத்திய, எல்லாத்தையும் அதுக்குள்ள மெர்ஜ் ஆக்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய சூரா. ரொம்ப நம்ம இதனுடைய விளக்கங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும். சிறப்புகளை பத்தி ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம ஆயத்து அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆயத்துல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். டைரக்டா, அதாவது நான் தஅவுத் தஸ்மியா இல்லாம அந்த அந்த சூராவினுடைய வசனங்கள் அப்படின்னு பார்த்தா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மேபி இதெல்லாம் நம்ம பார்த்தது தானே, இது சின்ன வயசுல இருந்து ஓதிட்டு தானே வரோம், இதெல்லாம் நிறைய படிச்சிருக்கோமே, கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு இருக்கும். ஆனா இதுல இது எவ்வளவு ஆழம்னா, இது தஃப்சீர் செஞ்சு வாழ்நாள் முழுக்க தஃப்சீர் செஞ்சா கூட நிறைவடையாது. அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டு. அல்ஹம்து. நான் வந்து இப்ப நான் ப்ரொனன்சியேஷனுக்குள்ள போகல, உச்சரிப்புக்குள்ள நான் போகல. உச்சரிப்புக்குள்ள போனா இன்னும் நிறைய டைம் வேணும். நான் டைரக்டா இதனுடைய விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டா தான் சொல்றேன். வல்ஹம்து யகூனு பிமஅனா ஷுக்ர் அலா நிஅமா. அல்ஹம்து அப்படின்னு சொன்னா சாதாரணமா நம்ம புகழ் அனைத்தும் அப்படின்னு சொல்றோம். புகழ் அப்படின்னு சொல்றோம். சோ இங்கிலீஷ்ல நம்ம சொல்ல போனா தி பிரைஸ், தி கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். புகழ் அனைத்தும் அப்படின்னு. புகழ் அப்படிங்கிறது அர்த்தமா இருந்தாலும், ஆனா அல்ஹம்து அப்படின்னு சொன்னா நன்றி செலுத்துதல் அப்படின்னு சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா நமக்கு செய்த அருட்கொடைகள் எவ்வளோ அல்லாஹ் செஞ்சிருக்கான். அதை நினைத்து பார்க்கணும் உட்கார்ந்து. அதை நினைச்சு பார்க்கணும். ஒவ்வொன்றையும் நினைச்சு பார்க்கணும். நம்முடைய எக்ஸ்டர்னல், இன்டர்னல்ல அல்லாஹ் எவ்வளவு நமக்கு பாக்கியம் செஞ்சிருக்கான். எவ்வளவு நிஅமான்னா அதான் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய பவுண்டி. எவ்வளவு அருட்கொடைகளை தந்திருக்கான். கண்ணால பார்க்க முடிந்த, பார்க்க முடியாத, சீன் அண்ட் அன்சீன். நம்மளால கண்ணால சிலதை பார்க்க முடியும், சிலதை பார்க்க முடியாது. சிலது வி கேன் ஃபீல், உணர முடியும். சிலரை உணரக்கூட முடியாது. அப்படி எண்ணிலடங்கா நியமத்துகள் அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் என்ன? குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும்போது, வ இன் தஅது நிஅமத்தல்லாஹ். அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்க தஅதுனா நீங்க கவுண்டிங் பண்ண நினைச்சா கவுண்டிங். லா துஹ்ஸூஹா. நீங்க அதை எண்ணி முடிக்க முடியாது. இன்னல்லாஹ லகஃபூருர் ரஹீம். அஸ்ஸனாஉல் காமில். அதான் சொல்றாங்க, அல்ஹம்து புகழ் அப்படின்னா அல்லாஹ்வை முழுமையா ஜமீஉ அன்வாஇல் மஹாமித் மின் சிஃபாத்தில் ஜலாலி வல் கமால். அல்லாஹ்வை புகழ்வதற்கு என்னென்ன விதத்திலெல்லாம் வழிகள் இருக்குதோ எல்லா விதத்திலும் அவனை புகழ்தல், நன்றி செலுத்துதல். ஹிய லில்லாஹி வஹ்தா தூன மின் சிவா. இது அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான். அல்லாஹ் அல்லாத வேற யாருக்கும் இந்த நன்றி போய் சேருவதற்கு உரித்தானவர்கள் அல்ல. இது ஹுவ ரப்பு குல்லி ஷை வ காலிகுஹு வ முதப்பிருஹு. அவன்தான் அத்தனையும் படைத்தான். கிரியேட்டர் ஆஃப் ஆல். வ முதப்பிருஹு. எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணது அவன் ஒருவன் தான். அவன் அல்லாத வேற யாருமே அதை வந்து செய்ய முடியாது. ஸோ புகழ்தல் அல்ஹம்து அப்படின்னா, புகழ்கிறேன் அப்படின்னா அந்த புகழ் அனைத்தும் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு உலகத்துல சாதாரணமா ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சா கூட நம்ம நன்றி செலுத்துறோம். ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சா கூட நாம இன்னைக்கு நன்றி செலுத்துறோம். ரொம்ப தேங்க்ஸுங்க. சாதாரணமான ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம ஒரு பேனா கொடுத்தா கூட நம்ம நன்றி சொல்றோம். ஜஸாக் அல்லாஹ் அப்படிங்கிறோம்.
ரொம்ப தேங்க்ஸுங்கிற நார்மலா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த நன்றி அப்படிங்கிறத அரபியில சொல்லும்போது ஒரு வார்த்தை இருக்கு. ஹம்த் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஹம்த். அல்ஹம்து பில் லிசானி கவுலன். மதஹ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் குடுத்துருக்கேன் பாருங்க. கிரீன் கலர்ல. மதஹ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இந்த ஹம்துக்கும் மதஹுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, ஹம்த் அப்படி மதஹ் அப்படின்னா, இந்த அரசர்கள் காலத்துலலாம் நம்ம பார்த்திருப்போம். தமிழ்ல படிச்சிருப்போம். பாடி பரிசில் பெற வந்திருக்கும் புலவரிடம் அந்த மன்னர் வந்து பொற்கிளிகள் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அரசரை புகழ்வதின் காரணமாக, அந்த அரசன் என்னை புகழ்ந்து கவி படித்த இந்த கவிஞனுக்கு இந்த பொற்காசை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு குடுக்கிறத நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அரசனை புகழ்ந்ததால, அந்த அரசன் தன்னுடைய அந்த கவிஞனுக்கு, தன்னை புகழ்ந்தவனுக்கு ஏதாவது அன்பளிப்பு குடுக்குறான். அதேபோல இன்னைக்கு உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா, உலக ஆதாயத்திற்காக வேண்டி அரசியல் மேடைகள்ல தலைவனை புகழ்வது தொண்டர்களின் பொதுவான ஒரு வேலையா இருக்கு. அப்போ இந்த புகழ்தல் இருக்குல்ல, இந்த அரசனை இந்த கவிஞன் புகழ்ந்ததும், இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் மேடையா இருக்கட்டும், மற்ற மேடைகளா இருக்கட்டும், தன்னுடைய சீனியரை ஒரு ஜூனியர் புகழ்வதும், ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை வைத்து இருந்தால் எதிர்பார்ப்பை வைத்திருந்தால், எனக்கு வந்து இவரை புகழ்ந்தா இந்த வேலை நடக்கும். இவர்ட்ட இத பேசினா இது எனக்கு கிடைக்கும். அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை பார்த்து இருந்தா அதுக்கு பேரு மதஹ். அதுக்கு பேரு மதஹ். ஹம்த் அப்படின்னா என்ன? பாருங்க இந்த ஹம்துக்கும் மதஹுக்கும் உள்ள லெட்டர்ஸ் எல்லாமே ஒண்ணா தான் இருக்கு. இங்க மதஹ்ல மீம் இருக்கு, ஹம்துலயும் மீம் இருக்கு. மதஹ்ல தால் இருக்கு, ஹம்துலயும் தால் இருக்கு. மதஹ்ல ஹா இருக்கு, ஹம்துலயும் ஹா இருக்கு. எழுத்து முன்ன பின்ன இருக்கே தவிர 3 எழுத்துமே அதுக்குள்ள இருக்கிறத பார்க்க முடியும். சோ இது 2க்கும் என்ன டிஃபரெண்ட்ன்னா, ஏதாவது நமக்கு தரமாட்டாரா அப்படின்னு எதிர்பார்த்து புகழுதலுக்கு பேரு மதஹ். இவ்வளவு நமக்கு தந்திருக்கானே, இவ்வளவு நம்மள சிறப்பா வாழ வைத்திருக்கிறானே அப்படின்னு நம்மள நம்மளுக்கு தந்திருக்கானே அல்லாஹ். எவ்வளவு நிஅமத்துகள் முன்னாடி சொன்ன மாரி சீன் அன்சீன். நான் இதோட முடிச்சிடுறேன். அப்போ அந்த மாரி எதிர்பார்த்து வைத்திருக்கக்கூடிய நம்ம எதிர்பார்க்காம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நமக்கு அல்லாஹ் இவ்வளோது தந்திருக்கானே அப்படிங்கிறத நம்ம புகழ்ந்து அத நினைச்சு உணர்ந்து அல்லாஹ்வ புகழ்றோம்ல, அதுக்கு பேர் தான் ஹம்த் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நன்றி அல்ஹம்து பில் லிசானி கவுலன். வார்த்தையில நம்ம சொல்றது வஷ்குர் பில் அர்கானி ஃபஅலன். ஃபிஅலன். நன்றி செலுத்துறது நம்முடைய செயல் ரீதியா இருக்கணும். வெறுமனே அல்லாஹ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறதல்ல. அதுக்கு நீண்ட விளக்கம் இருக்குது. சோ அல்ஹம்து அப்படின்னா புகழ்ங்கிறது தான் அர்த்தம். ஆனா தஃப்சீர்ல சொல்லும்போது அது நன்றி. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சிய அடுத்தடுத்த வகுப்புல பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரல் ஜஸா ஃபித் தாரீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஷேக் இன்னைக்கு சூரா அல் ஃபாத்திஹா பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீக்கோடைய கண்டினியூவேஷன் நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ நான் லாஸ்ட் டைம் வந்த அந்த ஐஎஃப்டியில் பார்த்த அந்த அந்த ப்ரோக்ராமை பற்றின சில இன்ஃபர்மேஷன் தான் வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். இது நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது இது உள்ளக்க நம்ம ஃபுல்லாக படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் நமக்கு தெரியுது. ஸோ எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அண்ட் இது மூலயமா நமக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது மூலயமா. ஸோ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இல்லை நேஷ்னல் பாலிசி ஃபார் எஜுகேஷன் அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 1968 தான் ஃபஸ்ட்டு பாலிசியை ஃப்ரேம் பண்ணாங்க. எதுக்காக எஜுகேஷன் பாலிசி ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னாக்கா, அப்போ நடந்த போரில் வந்து நிறைய ரிசோர்ஸஸ் வந்து போருக்காக செலவாயிட்டு இருந்துச்சு. ஸோ நேஷன் பில்டிங் அண்ட் நேஷனோட டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம ஏதாச்சும் ரிசோர்ஸஸ் வந்து அலோகேட் பண்ணணும். அண்ட் எஜுகேஷன் மூலியமாக தான் எம்பவர்மெண்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு அப்போ இருந்த லீடர்ஸ் திங்க் பண்ணாங்க. அண்ட் இது காலகாலமாகவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ எஜுகேஷன் இல்லை அப்படின்னாக்கா கம்யூனிட்டியில் வந்து ஒரு பெரிய எம்பவர்மெண்ட், ஒரு பெரிய ரெவல்யூஷன் நம்ம கொண்டு வர முடியாது.
ஸோ அந்த காலத்தில் அதை கணிச்சு அதுக்குண்டான சில ரிசோர்ஸஸ் வந்து அலோகேஷன் பண்ணியிருந்தாங்க. அதோட ஒரு ஒரு பாலிசி, ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஸோ அந்த 1968 சம்மரி பார்த்தோம் அப்படின்னாக்கா, அப்போவுமே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டில் ஏஜ் ஆஃப் 14 கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஃபாரின் லாங்குவேஜாக இங்கிலீஷை வந்து அவங்க அடாப்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் லோக்கல் லாங்குவேஜ் ஒன்று அண்ட் ஒரு காமன் லாங்குவேஜ் அப்படின்ட்டு ஹிந்தியை வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அப்போவுமே. ஸோ 3 லாங்குவேஜ் ஃபார்முலா ப்ளஸ் சான்ஸ்கிரிட் ப்ளஸ் ரீஜனல் மீடியம். ஓகே. ஸோ ஆப்ஷனலாக இது ரெண்டுமே வச்சுருந்தாங்க. அண்ட் இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியாக வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் ஒரு எம்பவர்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அப்போவே அவங்க வந்து அதுக்குண்டான ஒரு ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தி அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் எஸ்சி அண்ட் எஸ்டி. ஓகே. ஸோ அந்த காலத்துலேருந்தே அது இருந்திருக்கு. அண்ட் மைனாரிட்டிஸ் அண்ட் ஸ்பெஷலி சேலஞ்ச்ட். ஓகே. ஸோ டிசேபிள்டுன்ட்டு அதில் இருந்தது அப்படியே தான் இதில் போட்டிருக்கேன். ஸ்பெஷலி சேலஞ்ச் நம்ம போட்டுக்கலாம். ஓகே. அண்ட் டீச்சர்ஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு நிறையா மக்கள் வரணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு பெட்டர் பே அண்ட் அவங்களுக்கு அடிஷ்னலாக ட்ரைனிங் ரெக்குவயர்மெண்ட் அண்ட் அகாடமிக் ஃப்ரீடம். ஓகே. ஸோ முன்ன இருந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த டீச்சர்ஸ்க்குமே வந்து இதை தான் சொல்லலாம், இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. அதை வந்து ரிசால்வ் பண்ணிட்டு இப்போ வந்து இந்தியா ஃப்ரீடம் வாங்கியாச்சு. ஸோ நல்ல விஷயங்கள் எதுவோ அது வந்து டீச்சர்ஸ் ஓப்பனாக வந்து சொல்லலாம். ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ரைட்ஸில் இருக்குல்ல, அதுலேயுமே வந்து டீச்சர்ஸ்க்குமே நல்ல ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நல்ல விஷயங்கள் சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு விஷயம் வந்து அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1968 வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ கரிக்குலம் பார்த்தோம் அப்படின்னாக்கா மாரல். ஓகே. ஸோ மாரல் வேல்யூஸ்க்கு வந்துட்டு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஆன் த ஜாப் ட்ரைனிங் இல்லைனாக்கா இந்த வொகேஷனல் ப்ரோக்ராம் இருக்கும், ஒர்க் பேஸ்டு லேர்னிங் ப்ளஸ் சயின்ஸ் எஜுகேஷன். ஓகே. ஸோ அப்போவுமே வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அண்ட் லேர்னிங் த்ரூ டூயிங் அப்படின்ற கான்செப்டுக்கு வந்துட்டு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. along with higher education research and autonomous institutions. ஓகே. சிலபஸை வந்து அவங்களே ஃப்ரேம் பண்ணி லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ட்ரெண்டிங் டெக்னாலஜி அண்ட் இப்போ இருக்கிற மாதிரியான காலகட்டத்துக்கு என்ன மாதிரியான சுச்சுவேஷன் தேவைப்படும். ஏன்னா யூஜிசி ப்ளஸ் அந்த ஹையர் எஜுகேஷன் அண்ட் அதர் ஸ்கூல் எஜுகேஷன் வந்துட்டு ஒரு 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 பியூரோக்ராட்டிக் ஃப்ரேம் ஒர்க்காக இருந்துச்சு. அவங்கெல்லாம் ஒன்றா கூடி அதுக்கப்புறமா வந்து ஒரு பாலிசி எனாக்ட் பண்ணி அந்த பாலிசி மூலயமா வந்து ஒரு சிலபஸ் ரெடி பண்ணோம் அப்படின்னாக்கா இட் வாஸ் டைம் கன்சூமிங். அட் த சேம் டைம் parallel universities and parallel education mode வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் இல்லைனாக்கா லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸ் யாருக்காச்சும் தெரியணும் அப்படின்னாக்கா let them utilize those opportunities அப்படின்னு அட்டானமஸ் ஆப்ஷன் வந்து அப்போவுமே அவங்க கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபினான்ஸ் ஃபார் எஜுகேஷன் அப்லிஃப்ட்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி 6% ஆஃப் ஜிடிபி ஃபார் எஜுகேஷன் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. அண்ட் ஏற்கனவே நம்ம நிறைய டாக்குமெண்ட்ஸ் எங்கே நீங்கள் சர்ச் பண்ண பார்த்தாலுமே வந்துட்டு நாட் மோர் தென் 4.19% வாஸ் யூட்டிலைஸ்ட். ஓகே. இதுவுமே வந்து 2012 அண்ட் 2013-14 ஓகே அந்த பீரியடில் மட்டும்தான் வந்து மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. சேஞ்ச் ஆன கவர்மெண்ட்டில் பெருசாக எதுவுமே வந்து இம்பேக்ட் இல்லை. அந்த ஸ்ட்ரக்சர் வாஸ் 10+2+3 மாடல் ஆஃப் எஜுகேஷன். ஓகே. which is commonly the process across the world. Okay. So அடுத்து அதை வந்து 1986 வந்து ஒரு ரிவிஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா 2 இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆர்டிக்கல் 29 அண்ட் ஆர்டிக்கல் 30. ஓகே. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் இன் கன்சர்விங் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர். ஓகே. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த எடுத்த ப்ரொஃபஸர்ஸ் கிட்டே அந்த ஸ்பீக்கர்ஸ் கிட்டே நான் கேட்டிருக்கேன். ஸோ ஏன்னா ஆர்டிக்கல்னு இருக்கு, அந்த ஆர்டிக்கல் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் தெரிஞ்சோம் அப்படின்னாக்கா இதை வந்து ஒரு ஸ்டோரி ஃபார்மில் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வசதியாகவும் இருக்கும். ஓகே. ஸோ எதுக்காக வந்துச்சு இது the reason behind the article formation. ஏன்னா ஹிஸ்ட்ரி வந்து அந்த அந்த கான்டெக்ஸ்டோடு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ
அப்போ என்ன விஷயம் நடந்துச்சுன்னு தெரியல. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் கேதர் பண்ணிட்டு இருக்கேன் இன்ஷால்லா. ஸோ கிடைச்சது அப்படின்னாக்கா இதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் நீட் அண்ட் ரெக்குவயர்மெண்ட் கிளியராக இருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் இன் கன்சர்விங் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் ஆர் கல்ச்சர். ஓகே, ஸோ மைனாரிட்டிஸோடைய லாங்குவேஜ், ஸோ அரபிக் இருக்கலாம், இல்லை உருது இருக்கலாம், ப்ளஸ் நம்மளுடைய பாரம்பரியம் அண்ட் நம்மளுடைய கல்ச்சுரலான சில விஷயங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆர்டிக்கல் இருக்குது 29. அண்ட் இதை பற்றியுமே டீட்டெயிலாக நம்ம இப்போவுமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். மேபி இப்போ இருக்க காலகட்டத்தில் எதெல்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்றது வந்துட்டு நமக்கு தெரியல. ஸோ இதை பற்றின ஒரு அவேர்னஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனுமே வந்து ஆஸ் அகடமிஷியன்ஸ் அண்ட் எஜுகேஷன்ஸ் வி ஆர் பவுண்ட் டு நோ. ஓகே, அண்ட் ஆர்டிகல் 30. ஓகே, இந்த ஆர்டிகல் 30ல் நான் நிறையா மைனாரிட்டிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய அந்த ரெஜிஸ்டர்டு டாக்குமெண்ட் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஆர்டிகல் 30ல் இந்த ஆர்டிகல் 30-1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 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 இன்ஸ்டிடியூஷனை வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷன் அண்ட் இந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணி ஒரு சில ஸ்கீம்ஸ்லாம் வந்து அவங்க என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பெனிஃபிட்டில் இந்த ஆர்டிக்கலில் அவங்களோட அசோசியேஷனில் அவங்க ட்ரஸ்ட்டை வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயிலுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, அண்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பாலிசி, ஓகே, ஸோ 1986 வந்த பாலிசி வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்துட்டு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. ஓகே, அவங்க அகாடமிக் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னாக்கா they were given autonomy. Okay, so they can do or they can create syllabus on their own provided the standard is well established and good. Okay, and அந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸோ பேஸ்ட் ஆன் தேர் பர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கேலப்புக்காகவோ இல்லை வேறு ஏதாச்சும் அவங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா the government had provisions to support such minority institutions. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா this enables minorities both religious and linguistic. ஓகே, ஸோ இதுதான் வந்து இங்கே ரொம்ப ஒரு கீ ஃபேக்டராக இருக்குது. ஸோ நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸில் ரிலிஜியஸ் ஆஸ்பெக்டாகவும் நம்ம வந்து எஜுகேஷனை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணலாம். அண்ட் நம்மளுடைய ஓன் லாங்குவேஜுமே வந்து நம்ம விருப்பப்படக்கூடிய லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, ஸோ இட் குட் பி அரபிக் வேர் தி குரான் டெக்ஸ்ட் இஸ், அதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து மதரசா மோட்லேயும் நம்ம வந்து இதை ரன் பண்ணலாம். அண்ட் அகடமிக் மோடில் மதரசா மாதிரியான சில விஷயங்கள், குரானை பற்றின அதிகமான இன்ஃபர்மேஷன் அண்ட் அரபிக் லாங்குவேஜை ப்ரொமோட் பண்ணக்கூடிய விஷயங்களுமே வந்து நம்ம செய்யலாம் அப்படின்றது வந்து கான்ஸ்டியூஷனாகவே வந்து நமக்கு இருக்கிற ஒரு ப்ரொவிஷன். ஓகே, இது வந்து ஸ்கூல் லெவலில் மட்டும் இல்லை, இட் கேன் பி ப்ரொமோட்டட் டு காலேஜஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ரைட்ஸ் தட் the institutions those were registered under minority schemes. Okay, and special focus on educational backwardness. Okay, so in the backwardness வந்து எப்படி அவங்க டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா the representation of such people in the government jobs as well as other ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து இந்த பேக்வர்ட்னஸ் வந்து அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா அப்போவுமே வந்து ஒரு சென்சஸ் எடுத்திருக்காங்க. அந்த சென்சஸில் வந்தக்கூடிய விஷயங்களை வச்சு இந்த மாதிரியான பாலிசிஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இந்த மைனாரிட்டிஸ் வந்து எந்த அளவில் கவர்மெண்ட்டோடைய ரெப்ரஸன்டேஷனில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்காங்க, எத்தனை பேருடைய ஃபேமிலி இன்கம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து கணக்கிட்டு இந்த டார்கெட் செக்மெண்ட்டை வந்து பேக்வேர்டு அப்படின்ற மாதிரி அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான பேக்வேர்டு கம்யூனிட்டிஸ் இல்லை பேக்வேர்டில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் செக்மெண்ட் கேட்டகரிஸ் மக்களுக்கு வந்து என்ன செஞ்சால் அவங்க வந்து வெளியே வர முடியும், வாட் இஸ் தி ரூட் காஸ் ஃபார் தேர் poor representation in education as well as in employment அப்படின்னு பார்க்கும்போது மானிட்டரி இஷ்யூஸ் வந்து பிரைமரி அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அதனால வந்து ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பிசி கேட்டகரியில் இருக்கீங்க, இல்லைனாக்கா எஸ்சிஎஸ்டியில் இருக்கீங்க அப்படின்னாக்கா we will provide
the required monetary assistance so that you can initiate and continue your school education, higher education. Okay. And அதே மாதிரி உங்களுக்கு வந்து I'm talking about 1986 1990. ஸோ அந்த பீரியட்ல அப்போ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஓகே. அண்ட் அவங்களுக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸை வந்து ப்ரொவைட் பண்றதுக்குமே வந்து இந்த ஆக்ட் இந்த பில்லில் வந்து ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில மக்களுக்கு வந்து அவங்களுடைய மதர் டங், அந்த ஓன் லாங்குவேஜ், வர்ணக்குலர் லாங்குவேஜ், லைக் மதர் டங், லோக்கல் லாங்குவேஜ் தவிர்த்து மிச்சம் வேறு எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம வந்து பரவலாக மெஜாரிட்டி ஆஃப் த லாங்குவேஜஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இன்னுமே வந்து லிபி இல்லாமல், ஆல்பபெட் இல்லாமல் இந்தியாவில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. ஓகே. பேச்சு மொழியில மட்டுமே வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து எழுத்து வடிவம் கிடையாது. எழுதணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற லாங்குவேஜில் அதோடைய ஸ்கிரிப்டை வந்து கொண்டு வருவாங்களே தவிர அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓன் ஆல்பபெட்ஸ் கிடையாது. ஓகே. இப்போ நம்ம சில சமயம் வந்து தமிழில் வந்து இங்கிலீஷில் எழுதுவோம்ல, TIMIL இருந்தோம்னாக்கா தமிழ்னு வரும். எப்படி இருக்க EPPAD அப்படின்னு போடுவோம்ல, அதே மாதிரி இந்தியாவில் நிறைய லாங்குவேஜ் இருக்கு. ஓகே. மோர் தென் 200+ லாங்குவேஜஸ் இருக்க மாதிரியான ஒரு சில டேட்டா ஃபேக்ட்ஸ் வந்து நான் படிச்சிருக்கேன். அதில் வந்து I may be wrong. Okay. So இங்க academicians and well learned people இருக்கீங்க. Correct me if I'm wrong. So Konkani வந்து one of the language which does not have a Libi, and Tuluன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் வந்து பார்டர் ஏரியா இருக்கும்ல, there will be a mix of language, or there will be என்ன சொல்றது, ஒரு overflow of certain words. Okay. அண்ட் அந்த மாதிரி கான்டெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா சில வேர்ட்ஸ் வந்து ப்ராப்பராக நம்மளோட டிக்ஷனரியிலேருந்து போயிருக்கோம், பட் அது வேற மக்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாடுக்கும் கேரளாக்குமே வந்துட்டு ஒரு பார்டர் இருக்கு. ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா கேரளாவில் வந்து தண்ணிக்கு வெள்ளம் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம ஊரில் வெள்ளம் அப்படின்னாக்கா டோட்டலாக ஊர் ஃபுல்லாக தண்ணியில் அழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு கான்டெக்ட்ல வரும். ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்டான கான்டெக்ட்ல வந்து அந்த பார்டர்ல இருக்க மக்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து அதுல இருந்து டிஃப்ரெண்டா இன்னொரு வேர்டு வந்து அவங்க காயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. காயின் பண்ணி இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து ஆந்திரா, கர்நாடகா அண்ட் கேரளா, தமிழ்நாடு, இது நாலுமே வந்து சேரக்கூடிய ஒரு சில இடங்கள் இருக்குது. ஸோ இந்த மக்கள் வந்து 4 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸுமே வந்துட்டு அவங்களுடைய லோக்கல் ஆப்ரேஷன்ல வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னாக்கா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னே வந்துட்டு புரியாது. அவங்க வந்து அவங்களுடைய லாங்குவேஜ்ல பேசுவாங்க. ஓகே. ஸோ it would neither be Kannada nor Telugu nor Malayalam, or it will not be Tamil also. ஓகே. அந்த மாதிரியான சில ஏரியாஸ்மே நான் போயிருந்தேன் என்னுடைய ப்ரீவியஸ் ஜாப்ல. ஸோ அந்த மாதிரியான மக்களுக்கு எப்படி நம்ம எஜுகேஷனை கொண்டு போகணும், ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு லாங்குவேஜ் மீடியம் கிடையாது. ஸோ அப்போ அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற ஓரளவுக்கு பேச தெரிஞ்ச, இல்லைனாக்கா இன்னொரு லாங்குவேஜ் வந்து ப்ராப்பராக புரிஞ்சுக்க தெரிஞ்ச ஒரு ஆளை எடுத்து ட்ரெயினர் மாதிரி பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு தேவையான சில விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவங்க மூலயமா அவங்களுடைய கம்யூனிட்டி அப்லிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு சில வகையில் இந்த ஆக்ட் வந்து இருந்துச்சு. ஓகே. ஸோ கம்யூனிட்டி பேஸ்ட் எஜுகேஷன் பிளானிங். ஓகே. ஸோ திஸ் வாஸ் மேஜர் ரெக்குவயர்மெண்ட் அண்ட் நீட் ஃபார் அட் தட் பர்டிகுலர் டைம். அண்ட் நான் சொல்றதுமே வந்து 2003, 4, 5. ஓகே. ஸோ அப்போதான் வந்து ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் ஏர்டெல். ஓகே. ஸோ நிறைய இடத்துக்கு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்போது இந்த மாதிரி மக்கள்லாம் பார்க்கும்போது அவங்க பேசுறது தமிழ்னு தெரியும், பட் அது தமிழ் மாதிரி இருக்காது. ஓகே. ஸோ இட் வில் பி a mix of lot of different languages. ஓகே. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்களுடைய லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சுரல் ஐடென்டிட்டி. ஸோ இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தான் வந்து மறைக்கப்படுறதுக்கான நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதோடைய இம்பார்ட்டன்ஸ், நீட் அந்த காலத்தில் ஏன் எடுத்தாங்க, ஏன் இதெல்லாம் வந்து அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்கா இன்னைக்கு இதை அப்ஹோல்டு பண்ணுறதுக்கான ஒரு நீடு வந்து நமக்கு தெரியும். ஓகே. நீட் அண்ட் த ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ பாஸ்டில் ஏன் செஞ்சாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னாக்கா இன்னைக்கு நம்ம இதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நீட் அண்ட் ரெக்குவயர்மெண்ட், இது வாண்ட் வந்து நமக்கு தெரியாமல் போயிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் தி
needs why these kind of acts and policies were implemented way back. Okay. And நமக்கு தெரிஞ்சதான் ஜெர்மன் அண்ட் சைனா ஜப்பானீஸ் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னாக்கா தே ப்ரமோட் மதர் டங் பேஸ்ட் எஜுகேஷன். ஓகே. ஸோ லாங்குவேஜை விட்டு வெளியே வந்து அவங்க இன்னொரு லாங்குவேஜ் மூலியமாக ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னாக்கா தென் தே சி தட் ஆஸ் அ கம்பல்சம் ஆக்டிவிட்டி அண்ட் தென் தே லூஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தே வித்ரா. ஓகே. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் அதிலே படிக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம அப்ஹோல்டு பண்ணுறதுக்காக உங்களுடைய லாங்குவேஜில் உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ஏதாச்சும் விஷயங்கள் இருக்குது அப்படின்னாக்கா அந்த லிட்ரரி பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எஜுகேஷன் எடுத்துகிட்டு போகலாம். அதுலேருந்தே சில விஷயங்கள் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுலேருந்தே வந்து லெசன் பிளான்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகே. அண்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அந்த மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அது ஏன் வந்துச்சு அப்படின்னாக்கா இட் வாஸ் டியூ டு ஆல் திஸ் தி அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் பீப்புள் ஹூ வேர் நாட் பீயிங் இன் தி ரெப்ரஸன்டேஷன். ஓகே. அதுக்காக கொண்டு வந்த விஷயங்கள் தான் இந்த மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் அண்ட் ஆல் அதர் SC/ST கிராண்ட்ஸ். ஓகே. நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே வந்துட்டு வித்தியாசமான சில யூனிக் கிராண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. சில சில பேக்வர்ட் கிளாஸஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களோட அப்ளிகேஷன் ஃபீ மட்டும் கம்மி பண்ணியிருப்பாங்க. இப்போ 100 rupees இருக்குது அப்படின்னாக்கா ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் ஃபீ அவங்களுக்கு வந்து ஒரு 30 rupees இல்லை 40 rupees போட்டிருப்பாங்க. அண்ட் அதே மொத்த சில கேட்டகரிக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீ டோட்டலி வேவ்டு ஆஃப்னு போட்டிருப்பாங்க. இது எல்லாமே வந்து அவங்களுடைய ரெப்ரஸன்டேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே. ஸோ அப்படியாச்சும் அவங்க வந்து படிக்க வர்றாங்களா முன்னாடி வர்றாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் சில consideration and சில provisions வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. அண்ட் we just complete with this. ஓகே. ஸோ சம்மரி டேபிளிங் வந்துருச்சு. அண்ட் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸில் விமன் எஜுகேஷன் கேர்ள்ஸ் எஜுகேஷன் வந்துட்டு அப்போலேருந்தே அண்ட் இன்னைக்கு வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே கம்மியாக இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா the female enrollment and their achievement is always surpassing boys அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ தட்ஸ் அ குட் சைன். அண்ட் இது இன்னுமே வந்து ஜாஸ்தி ஆகணும். ஓரளவுக்கு டெவலப்பான ஃபேமிலிஸ் இல்லை ஓரளவுக்கு படித்த ஃபேமிலிஸ்லேருந்து வரக்கூடிய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் தேர் ஆர் ஸ்டில் லாட் மெனி விமென் ஹூ haven't entered into school environment at all அப்படின்ற மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்மே வந்து இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இதோடைய கம்பேரிசன் அண்ட் மற்ற சில விஷயங்கள் எல்லாமே வந்து we can discuss the upcoming week. Okay. So jazakallah khair. Khaja sir, we can wind up the session inshallah. Okay sir, we can wind up sir. எதுஜி கிளியரா இல்லை சொல்லுங்க. வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ் வைண்ட் அப் பண்ணிடலாம். ஓகே சார். ஓகே சார். பாரக் ஃபோன் பண்ணலாம். சரி.